அன்புடைய மணியரசனார் அவர்களே, வணக்கம். தமிழ்த் தேசியமும் தமிழகப் பிறமொழியினரும் என்ற தலைப்பில் ஜூலை 16, 2012 கண்ணோட்டம் இதழில் நீங்கள் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளீர்கள். தர்க்க ரீதியாக சிக்கல்களை அலசி ஆராய்ந்து கட்டுரை எழுதும் உங்களின் ஆற்றலை அதில் சிறிதும் காண முடியவில்லை. அதோடல்லாமல் பேரதிர்ச்சியாக ஒரு மாற்றான் எழுதும் கட்டுரை போலவேதான் அது இருந்தது. அந்த கட்டுரையில் காணப்படும் பிற மொழியினர் பற்றிய கருத்துக்கள் உங்களது கட்சியின் வழமையான கருத்துக்கள் தான். அதில் மாற்றமில்லை. அக்கருத்துக்களை ஏற்றுக்கொண்டேதான் தமிழர் உலகத்தில் உறுப்பினராக உள்ள பலரும் உங்களது கட்சிக்கும் உங்களுக்கும் ஆதரவாக செயல்பட்டு வந்துள்ளோம் என்பதும் தாங்கள் அறியாததல்ல. ஆனால் இப்போது சிக்கல் என்னவென்றால், முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள பிற மொழியினர் பற்றிய எங்களது நிலைப்பாடு மாற்றம் கண்டுள்ளது. அவர்களைப் பற்றிய உங்களது நிலைப்பாடு சிறிதும் மாற்றம் காணவில்லை. ஆனால் அவர்களில் ஒருவராகிய பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஈவேரா பற்றிய உங்களது நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் வந்துள்ளது. இதுநாள் வரை பெரியாரை தமிழ் தேசிய தந்தை என்று அழைத்த நீங்கள் உங்களது அந்த பட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டீர்கள். பெரியாரை தமிழ் தேசியத்தின் தந்தை என்றும் அவரை கிழக்கு திசை என்றும் ஆராய்ந்து பாராட்டிக் கொண்டிருந்த நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகுதானே அந்த நிலைப்பாட்டில் மாறுதல் கண்டீர்கள். ஏன்? பெரியாரின் தமிழ் தேசியம் பற்றிய கொள்கையும் பெரியாரின் மொழி பற்றிய கொள்கையும் தவறானவை என்பதுதானே உங்களது கருத்து. அவை தவறானவை என்று கண்ட நீங்கள் அந்த தவறுகள் பெரியார் தெரிந்தே செய்தவையா இல்லை அறியாமல் செய்தவையா என்று ஆய்வு செய்தீர்களா? இதுநாள் வரை பெரியார் செய்த தவறுகள் அவர் அறிந்து செய்தவையா அறியாமல் செய்தவையா என்று நீங்கள் வெளிப்படையான ஆய்வு செய்யவில்லை. அப்படி ஒரு வெளிப்படையான ஆய்வு செய்தால் பெரியாரை முற்றாக புறக்கணிக்கும் நிலைதான் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். அதனால்தானோ என்னவோ நீங்களாகவே அவர் தமிழகத்திற்கு செய்த தீங்குகள் அவர் தெரியாமல் செய்த தவறுகள் என்பது போல சான்றளித்து அவரால் தமிழர்கள் அடைந்ததாக சொல்லப்படும் சில நன்மைகளுக்காக அவரை பாராட்டி ஏற்கின்றீர்கள். இது தமிழகத்திற்கு நீங்கள் செய்யும் மோசடி. ஒரு உண்மையான புரட்சியாளன் தனது இனத்திற்கு ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை விருப்பு வெறுப்பில்லாமல் ஆய்வு செய்தே முடிவெடுப்பான். இங்கே நம்பிக்கைக்கு இடமே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் பெரியார் ஒரு தமிழராக தமிழ் உணர்வோடு வாழ்ந்தவராக நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கை சமூக இயங்கியலுக்கு மாறானது. தமிழகத்தில் வாழும் தெலுங்கு கன்னட சிறுபான்மையினர் தமிழர்களை இதுகாலும் ஆதிக்கம் செலுத்திய மக்கள் என்பது சமீபத்திய கடந்த கால வரலாற்றை புரட்டினாலே புரிந்துவிடும். இந்திய விடுதலைக்குப் பிறகும் வெகு நாட்கள் வரை தமிழகத்தின் இசையரங்குகளில் தெலுங்கு கன்னட பாடல்களையே அனுமதித்தனர். தமிழை தீட்டு மொழி என்று சொல்லி வாசலுக்கு வெளியே நிறுத்தி வைத்தனர். இத்தனைக்கும் உலகுக்கு இசையை கொடுத்தவன் தமிழன்தான். தமிழரது தொன்மையான பன்னிசையை திருடி கர்நாடக சங்கீதமாக்கியதும் தெலுங்கர்களின் ஆட்சி காலத்தில்தான். இத்தனைக்கும் பிறகு தமிழ் இசைக்குரிய மொழி இல்லை என்றும் தீட்டு மொழி என்றும் பார்ப்பனர்களோடு சேர்ந்து கொண்டு பட்டம் கட்டினார்கள். இதனால்தானே பாரதி கூட சுந்தர தெலுங்கினிலே பாட்டிசைத்து என்று கவிதை எழுதினார். இது ஒரு சாம்பிள் தான். இதுபோன்று இன்னும் பேசப்பட வேண்டிய அழும்பு வேலைகள் எவ்வளவோ உள்ளன. இத்தகைய வரலாற்றை மறந்து இந்த ஆதிக்க சமூகம் தமிழர்களாக தமிழகத்தில் வாழ்ந்தனர், வாழ்ந்து வருகின்றனர் என்று நீங்கள் நம்புவதே ஒரு மோசடி. ஒரு இனத்தின் இருப்பே அதனது மொழிதான். அந்த மொழியே அழித்த பெரியாரை முற்றாக புறக்கணிப்பதே தமிழர்களின் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்த காலத்திலேயே, அதை தெலுங்கர்களே ஆண்ட காலத்திலேயே, திராவிட கோட்பாட்டை பெரியார் உருவாக்கிய பிறகும் கூட தெலுங்கருக்கான ஒரு தனி மாநிலம் வேண்டும் என்று உண்ணா போராட்டம் செய்து உயிர் துறந்து மொழிவழி மாநிலம் அமைத்தவனே பொட்டி ஸ்ரீராமுலு என்ற ஒரு தெலுங்கர் தானே. இத்தனைக்கும் இவர் ஒரு காந்திய கொள்கை உடையவர். இவரது பாட்டன்கள் குண்டூரிலிருந்து சென்னைக்கு பிழைக்க வந்தவர்களே. இவர் பிறந்ததும் சென்னையில்தான், தெலுங்கு மாநிலம் கேட்டு உயிர் துறந்ததும் சென்னையில்தான். அவர் கேட்டது சென்னையை தலைநகராக கொண்ட ஆந்திரா தான். பிழைக்க வந்த தெலுங்கு காந்தியவாதியின் ஆசையை பார்த்தீர்களா? பொட்டி ஸ்ரீராமுலுவின் சொந்த ஊரான குண்டூரில்தான் 1912
விசாகப்பட்டினத்திலிருந்து தமிழகத்தின் பாஞ்சாலங்குறிச்சி வரை உள்ள பெருநிலத்தை விசால ஆந்திர தேசமாக மாநாடு கூட்டி அறிவித்தனர். 1900க்கு முன்பே தெலுங்கின மக்களுக்கான ஆந்திர மகாசபை சென்னையிலும் இயங்கியது. ஆனால் தமிழருக்கான ஒரு இனவியல் அமைப்பு எங்கும் இயங்கவில்லை. மறைமலைகள் கூட தனித்தமிழ் இயக்கம் என்ற ஒரு மொழி இயக்கம்தான் நடத்தினார். அப்படியான வரலாறுள்ள போது மொழிவழி மாநிலம் ஒரு தெலுங்கராலேயே பிறந்த உடனேயே திராவிடர் கழகத்தை தமிழர் கழகம் என்று பெரியார் மாற்றியிருக்க வேண்டும். அப்படி அன்று அவர்கள் செயல்பட்டிருந்தால் இன்று இந்த சிக்கல்கள் வந்திருக்காது. அல்லது திராவிட கோட்பாட்டை வைத்துக் கொண்டே கூட தமிழை வளர்க்க பெரியார் பாடுபட்டிருந்தாலும், தமிழர் சிக்கல்களில் நேர்மையாக நடந்திருந்தாலும் இன்று இந்த பிரச்சனை வந்திருக்காது. எனவே தவறு பெரியாரிடமும் தெலுங்கர்களிடமும் உள்ளதே ஒழிய எங்களிடம் இல்லை. இது போன்ற வரலாறுகளை மணியரசனார் பேசுவதும் இல்லை. ஆனால் மலையாளிகளையும் பிராமணர்களை மட்டுமே எதிர்களாக காட்டுவார். அடுத்து, பெரியாரின் திராவிட கோட்பாடு தமிழர்களை வீழ்த்தியிருக்கிறது என்பதுதானே உங்களது கருத்து? அதனால்தான் திராவிட கோட்பாட்டை எதிர்க்கிறீர்கள். சரி, திராவிட கோட்பாடு எப்படியெல்லாம் தமிழருக்கு எதிராக வேலை செய்தது என்றாவது நீங்கள் ஆய்வு செய்தீர்களா? இது பற்றி ஒரு முழுமையான ஆய்வு தேவை என்பதையாவது உணர்ந்ததுண்டா? திராவிட கோட்பாடு தமிழரின் இயல்பான இன உணர்வை மழுங்கடித்துள்ளது. அதனால் ஈழ அழிவை தமிழர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்ற அளவில் தானே உங்களது புரிதல் உள்ளது. இது ஒரு பகுதி உண்மைதானே. திராவிட கோட்பாடு தானே வந்தேறி ஆளும் வர்க்கத்தையே மீண்டும் அரசாள வைத்தது. தமிழர்களை ஆட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்ததும் திராவிட கோட்பாடு தானே. தமிழருக்கான இனநல நிறுவனங்கள் உருவாவதை தடுத்ததும் திராவிட கோட்பாடு தானே. ஆரம்ப கல்வியே ஆங்கில கல்விதான் என்று தமிழர்களை பைத்தியம் பிடிக்க வைத்தது திராவிட கோட்பாடு தானே. செம்மொழி தமிழ் பயில வேண்டிய இடங்களிலெல்லாம் தமிங்கிலம் பலுக்குவதும் திராவிட கோட்பாட்டால் தானே. பொது வாழ்க்கை வேறு, தனிமனித ஒழுக்கம் வேறு என்ற அயோக்கிய வியாக்கியானம் பேசி தமிழக அரசியலையும் பொது வாழ்க்கையையும் சாக்கடையாக மாற்றிய கருத்தியல் திராவிட கருத்தியல் தானே. தமிழருக்கான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் உருவாகாமலோ வளராமலோ போனதற்கும் திராவிட கோட்பாடு தானே காரணம். அதனால் தானே திராவிடர்களின் ஊடக பலம் அசுர வளர்ச்சி கண்டது. மாற்று சமூகத்தினரின் கைகளில் ஊடகங்கள் இருந்ததனால் தானே உண்மைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டன. தமிழருக்கு எதிரான பொய் செய்திகள் இன்றும் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. ஐயா மணியரசனார் அவர்களே, புற்றுநோய்க்கு இஞ்சி மிரபா சாப்பிடுபவர்கள் நாங்கள் அல்ல. நோய் முற்றி உடல் உறுப்புகளை வெட்ட வேண்டிய நிலையிலும் இஞ்சி மரபாவையே தொடர்ந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொண்டிருக்கும் புரட்சிகர மருத்துவர் நீங்கள்தான். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டிவிட்டால் மட்டும் போதாது. அதை அறிவு நாணயத்தோடு கடைபிடிக்கவும் வேண்டும். சில உண்மைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால் எதை பற்றியும் முழுமையான ஆய்வு செய்ய மறுப்பது தீர்வுக்கு வழிவகுக்காது. அடுத்து உங்களிடம் உள்ள தன்முரண்பாட்டையும் இங்கே அலசுவோம். உங்களது மேற்சொன்ன கட்டுரையில் திராவிடம் என்பது தமிழர் அடையாளத்தையும் தமிழர் வரலாற்றையும் தமிழ்த் தேசிய எழுச்சியையும் மறைக்கவும் மழுங்கடிக்கவும் பயன்பட்டது என்று எழுதியுள்ளீர்கள். உண்மைதான். ஆனால் அதை செய்தவர்கள் யார்? பச்சை தமிழன் அதை செய்திருக்க முடியாது. அப்படியானால் வந்தேரிகள் தானே செய்திருக்க வேண்டும். அந்த வந்தேரி பெருமொழியாளர்களைத்தானே நீங்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றீர்கள். அதாவது உங்களது கருத்துப்படி தன்னை திராவிடன் என்று சொல்லி வந்த வந்தேரிகள் தீங்கு செய்தார்கள். ஆனால் தங்களை தமிழன் என்று இப்போது சொல்லும் வந்தேரிகள், அதாவது உங்கள் கட்சியில் உள்ளவர்கள் போன்றவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்பதுதானே உங்கள் கருத்து. அந்த கருத்து உண்மையானதா? தமிழக பிறமொழியாளர்கள் தமிழர்களை ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்பு மன்னர்களாகவும் பாளையக்காரர்களாகவும் இருந்து தமிழர்களின் நிலங்களை பிடுங்கி வைத்துக் கொண்டு ஆண்டார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் அவர்களின் கண்காணி மன்னர்களாக இருந்து ஆண்டார்கள். இப்போதைய சனநாயக காலத்திலும் தமிழ்நாட்டில் மட்டும் பிறமொழியாளர்களே எல்லா கட்சிகளிலும் தலைமை தாங்கிக் கொண்டு தமிழர் தலைமை உள்ள சில கட்சிகளையும் தங்களின் கால்களில் போட்டு மிதித்த வண்ணம் ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசிய புரட்சி அமைப்புகள் பலவற்றிலும்
பிற மொழியாளர்களே பெரும்பாலான தலைமை பொறுப்புகளில் இருந்து வருகிறார்கள். அடுத்து உங்களது கட்டில் உள்ள 2 பத்திகளை படிக்கின்றேன். உங்களிடம் உள்ள தத்துவ குழப்பம் தானாகவே வெளிப்படும். சத்தம் போடாமல் சிந்தித்த செய்திகளை சத்தம் போட்டு படித்தால் தெளிவு கூடும் என்று சொல்வார்கள். மொழிவழி மாநில அமைப்பிற்கு முன் சென்னை மாகாண திராவிட அரசியலில் தெலுங்கர், கன்னடம், மலையாளி மேலாதிக்கம் இருந்தது. மொழிவழி மாநில அமைப்பிற்கு பின் தமிழ் அடையாளத்தை மறைத்து நிற்கிறது திராவிட அரசியல். பிற மொழி பேசும் சிறுபான்மை மக்களை தமிழ் தேசியத்தில் அரவணைத்துச் செல்வதற்கு மாறாக அச்சிறுபான்மை மக்களை காட்டி தமிழ் தேசியத்தை பலியிடுகிறது திராவிட அரசியல். மேற்கண்ட காரணங்களுக்காகவே ததிமுக திராவிடத்தை மறுக்கிறது, எதிர்க்கிறது. மற்றபடி பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளை பேசும் மக்களை அயலாராக அடையாளப்படுத்துவதற்காக திராவிடத்தை எதிர்க்கவில்லை. கேட்டீர்களா? ஒரு மார்க்சிய போராளியின் குழப்பம் நம்மை மிரள வைக்கிறது. ஐயா, நீங்கள் கடந்து வந்த பாதை சரியில்லை. அது உங்கள் தவறல்ல. அது இந்திய மார்க்சியத்தின் தவறு. அது ஒரு நயவஞ்சகம் என்பதை புரிந்து கொள்ளவே உங்களுக்கு வெகு காலம் பிடித்தது. நெருக்கடி வரும்போது தானே உண்மை முகம் வெளிப்படும். இந்திய அமைதிப்படை என்ற நெருக்கடி இந்திய மார்க்சியத்தை வெளுக்க வைத்தது. முள்ளிவாய்க்கால் திராவிடத்தை வெளுக்க வைத்தது. போலி மார்க்சியத்திலிருந்தும் பெரியாரிசத்திலிருந்தும் இன்னும் முழுமையாக நீங்கள் விடுபடவில்லை. பெரியாரிசமும் இந்திய மார்க்சிசமும் தமிழருக்கு தீங்கு செய்யும் பகை கருத்தியல்கள். இதை புரிந்து கொள்ள மறுப்பதால் தான் இன்று நீங்கள் சூழ்நிலை கைதியாகி ஒரு குழப்பல்வாதியாக உருவெடுத்துள்ளீர்கள். அடுத்து தமிழ் தேசியவாதிகள் குருதிவாதம் பேசுவதாக நீங்களாகவே கற்பிதம் செய்து கொண்டு தோலின் நிறம், மூக்கின் கூர்மை பற்றியெல்லாம் கலாய்க்கத் தொடங்கிவிட்டீர்கள். வீட்டிலும் தமிழ் பேசும் பச்சை தமிழர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் அங்கே எங்கே குருதிவாதம் வந்தது? தமிழன் என்றால் அது ஒரு மொழி இனத்தை குறிக்கிறது. அது ஒரு மரபினத்தை குறிக்கவில்லை. ஆரியன் என்றால் அது மரபினத்தை குறிக்கும். பிரெஞ்சு ஆரியன், ஜெர்மன் ஆரியன் என்பவை ஆரிய மரபினத்தில் மொழி இனங்களை குறிக்கும். அதுபோலவே நீக்ரோ என்றால் அது மரபினத்தை குறிக்கும். அவர்களிலும் பல மொழி இனங்கள் உண்டு. எனவே உங்களின் குருதி தூய்மை வாதமாக சுப உதயகுமாரின் அழுகல் வாதத்தையே நீங்களும் வைப்பது உங்களை போன்றவர்களின் கருத்து வெறுமையைத்தான் குறிக்கிறது. கருப்போ வெள்ளையோ, நெட்டையோ குட்டையோ, மண்டை மூக்கோ கூரிய மூக்கோ, ஒல்லியோ குண்டோ, ஒருவன் தன்னை தமிழனாக உணர்ந்து தமிழ் மொழியை தனது வீட்டு மொழியாகவும் பேசுகின்றவன் தமிழனே. அது மட்டும் போதாது, அவன் தமிழ் சார்ந்த சிக்கல்களில் தமிழர் பக்கம் நிற்க வேண்டும். அந்த வகையில் ப. சிதம்பரம் போன்ற பிறப்பால் தமிழர்களையே நாங்கள் தமிழர்களாக கருதவில்லை. அதுதான் தமிழ் உலகத்தின் உறுதியான நிலைப்பாடு. அடுத்து சில 100 ஆண்டுகளாக அடிமையாக வாழ்ந்து வரும் தமிழர்கள் இன்றைய போலி சனநாயக காலத்திலாவது தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்று சொன்னால் அது ஆதிக்க பிறமொழியாளருக்கு ஓட்டுரிமை மறுக்கும் செயல் என்று நீங்களே நீட்டிக்கொண்டு அத்தகைய பாவத்தை சிங்களனே கூட செய்யவில்லை என்று எழுதியுள்ளீர்கள். அதாவது அருணபாரதி கீற்று இணையதளத்தில் எங்களை போன்றோரை பாசிஸ்டுகள் என்று நேரடியாகவே எழுதினார். ஆனால் நீங்களோ அதைவிட ஒருபடி மேலே போய் கேடுகட்ட சிங்களனை விட நாங்கள் கொடுமையானவர்கள் என்று சித்தரிக்க முனைகிறீர்கள். சுப உதயகுமார் சோரம் போனது போலவே நீங்களும் சோரம் போய்விட்டீர்கள். அந்த அளவுக்கு திராவிடர்களின் ஆளுமை தமிழகத்தில் வேலை செய்கிறது. ஆங்கிலேயர்களால் ஆடு மாடுகளைப் போல ஓட்டிச் சென்று இலங்கையின் மலையகத்தை தேயிலை மலைகளாக மாற்றி இலங்கையின் வருமானத்தில் 60% அளவுக்கு தேயிலையின் பங்கு என்று உயர்த்திய தமிழர்களை, அன்றே 150 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் வாழ்ந்த தமிழர்களை இந்தியாவோடு ஒரு அழுகுண்ணி ஒப்பந்தம் போட்டு 6 லட்சம் பேர் இந்தியாவுக்கு வெறுங்கையோடு அனுப்பிய அயோக்கிய சிங்கள பாசிஸ்களோடு எங்களை ஒப்பிட உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அவ்வளவு வக்கிரம் எப்படி உங்களுக்கு வந்தது? தமிழர்களின் வாக்குரிமையை மறிக்க அவளை கொலையே செய்யும் சிங்களவனோடு எங்களை இணைத்து பேசும் வக்கிரம் ஏன்? ஒரு புத்த சிங்களன்தான் இலங்கையின் தலைமை பதவிக்கு வர முடியும் என்று சட்டம் எழுதி வைத்திருப்பது நீங்கள் அறியாததா? சிங்கள இராணுவத்தில் ஒரு தமிழன் கூட சேர்க்காமல் இன ஒதுக்கலை கடைபிடிப்பது உங்களுக்கு தெரியாதா? இன்னும் தொடர்ந்து
தமிழின படுகொலை ஈழத்தில் சிங்களர் செய்வது நீங்கள் அறியாததா? அது மட்டுமல்ல, கேரளாவிலோ கர்நாடகத்திலோ ஆந்திராவிலோ தமிழர்கள் ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஆனால் அங்கு அவர்களுக்கு வாக்குரிமை உள்ளது என்பது நீங்கள் அறிந்ததுதானே? அங்கேயுள்ள தமிழர்களில் 90% பேர் அங்கே பூர்வீக தமிழர்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள். அதேவேளை ஆதிக்க சமூகமும் அல்ல. ஆனால் அவர்கள் அங்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக கூட வாய்ப்பில்லை. மந்திரிகளாவதை பற்றி கேட்கவே வேண்டாம். ஆனால் தமிழகத்திலுள்ள அனைத்து தமிழர்களா சமூகங்களும் படையெடுத்து வந்து ஆதிக்கம் செலுத்தியவர்களே. அதுவும் எங்களை ஆள வந்த வந்தேரிகள். அவர்கள் தாங்கள் மாற்றிடமாக நீடிக்கும் வரை அவர்களை அமைச்சர்களாக்குவது ஒரு அடிமுட்டாள்தனம், பேராபத்து நிறைந்தது. இதன் காரணமாகத்தான் காவிரி, பாலாறு, முல்லை பெரியாறு உரிமைகளை தமிழர்கள் இழக்கும் நிலை வந்தது. ஈழம் பறிகொடுக்கப்பட்டதும் இதனால்தான். இதுபோன்ற எங்கள் யதார்த்தமான கருத்துக்களை எதிர்கொள்ள உங்களிடம் சரியான வாதங்கள் இல்லையாதலால் வீண்பழி சுமத்தும் அளவுக்கு நீங்கள் ஏன் தரம் தாழ வேண்டும்? உங்களிடம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். தமிழ் மாநிலம் தோன்றிய உடனே மண்ணின் மைந்தர்களே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர இயலும் என்று நாங்கள் கிளம்பியிருந்தால் நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகளில் சிறிதளவேனும் பொருள் இருந்திருக்கும். வந்தேரிகளை 2 தலைமுறைகளாக எம்மர்களாக கருதி ஆளவிட்டு அவர்கள் எம்மினத்தை பல வகையானும் அழித்த பிறகுத்தானே இப்படி கேட்கின்றோம். அது மட்டுமா, தமிழ் தமிழ் என்று வாயளவில் பேசிக்கொண்டு தமிழை அழித்தவர்கள் அல்லவா இந்த வந்தேரிகள்? சாராயத்தை அரசே நடத்தும் கொடுமை இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லை. போலி பகுத்தறிவும் போலி தன்மானமும் பேசும் வந்தேரி அரம்பர்கள் ஆளும் தமிழகத்தில் தானே இந்த கொள்ளை. கருணாநிதி தமிழரா தெலுங்கரா என்று உங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்றீர்கள். ஒரு புரட்சிகர அமைப்பிலே இருந்து கொண்டு இப்படி எழுத நீங்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழகத்திலே புரட்சி பெறும் பாடு பெரும் பாடு. கருணாநிதி இனம் பற்றிய ஆராய்ச்சி இப்போது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்கின்றீர்கள். ஏற்படுத்தும் என்பதுதான் நமது விவாதங்களின் மைய கருத்து. தமிழுக்கு செம்மொழித்தாக தகைமை வழங்க காலமெல்லாம் போராடினோம். ஆனால் செம்மொழிக்கான அடிப்படை தகுதிகளே இல்லாத தெலுங்கும் கன்னடமும் சத்தமில்லாமல் அந்த தகுதியை பெற வழி செய்ய தமிழின் தொன்மையை வெறும் 1000 ஆண்டுகள் என்று ஏற்று தமிழுக்கு துரோகம் செய்தவர்தான் கருணாநிதி என்ற தெலுங்கர். ராஜசேகர ரெட்டி இறந்தபோது தமிழ்நாட்டிற்கு ஒரு நாள் இரங்கல் அறிவித்து விடுமுறை அளித்தவர் தெலுங்கர் கருணாநிதி. கிருஷ்ணதேவராயரின் 500வது பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டின் அரசு சார்பாக விழா எடுத்தவர்தான் தெலுங்கர் கருணாநிதி. பெரியார் திரைப்படத்தை ஆந்திராவில் ராமசாமி நாயக்கர் என்ற பெயரிலேயே மறு வெளியீடு செய்த நிகழ்ச்சியில் 30 நிமிடங்கள் சுத்த தெலுங்கில் பேசியவர்தான் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின். வைகோ ஆந்திராவில் தெலுங்கில் பேசிய வரலாறும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். உங்கள் கட்சியை ஆக்கிரமித்திருக்கும் மாற்று சமூகத்தினரின் நன்மைக்காக இவர்களையெல்லாம் நீங்கள் தமிழர்கள் என்று வரையறுப்பீர்கள். கேனையன்கள் நாங்கள் அதை ஏற்று உடன் வர வேண்டுமோ? தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டால் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று 4-5 விடயங்களை எழுதியுள்ளீர்கள். எதையெல்லாம் செய்ய முடியும் என்று நாங்கள் ஆயிரக்கணக்கான விடயங்களை வரிசைப்படுத்த முடியும். ஜெயலலிதா இடத்திலே இன்று ஒரு தமிழன் இருந்திருந்தால் கூடங்குள அணுகுலை வேண்டாம் என்று தடுத்திருக்க முடியும். ஆனால் வேண்டுமென்றே மின்தடை ஏற்படுத்தி தமிழ் மக்களை பிளவுபடுத்தி 144 தடையுறவு பிறப்பித்து கைதுகள் செய்து மிரட்டி அணு உலையை திறக்க வழி செய்தவர் ஜெயலலிதா என்ற வந்தேரி. இப்படி மிக யதார்த்தமான விடயங்களை கூட பார்க்க இயலாமல் கண் குருடாகிவிட்டதா உங்களுக்கு? உங்களின் நேர்மையில் எங்களுக்கு இப்போது பெருத்த சந்தேகம் வந்துள்ளது. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறோம். இந்தியாவிலிருந்து விடுதலை பெறுவதை விட கடினமான விடயம் தமிழ்நாட்டை தமிழரே ஆள்வதுதான். அது அவ்வளவு எளிதில் நடக்காது. ஆரியம், திராவிடம், இந்திய உளவுத்துறை என்று பல்வேறு சக்திகள் கமுக்கமாக இயங்கி மெய்யான தமிழரை அரியணை ஏற விடாமல் செய்யும். அதன் ஒரு பகுதிதான் உங்களை போன்றோரும் சுப உதயகுமார் போன்றோரும் எழுதும் கட்டுரைகள். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மாற்று சமூகத்தினால் நீங்கள் கையாளப்படுகிறீர்கள். அதுதான் உண்மை. புரட்சி புரட்சி என்று புரண்டரும் நீங்கள் புரட்சி நோக்கில் இதுவரை சாதித்தது என்ன?
எந்த அரசாங்கத்தை நீங்கள் ஏற்கவில்லையோ அந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து தானே தெருவோரம் நின்று கூச்சலிடுகின்றீர்கள். அந்த செய்திகள் கூட பத்திரிகையில் வருவதில்லையே. எதிரி நமது வீட்டு கணக்கை பார்க்கிறான், நமது வீட்டைச் சுற்றி காவல் காக்கிறான். சிறுநீர் கழிக்க வேண்டுமானாலும் அவன் அனுமதித்தால் தான் உண்டு. இந்த லட்சணத்தில் உங்களால் புரட்சி பண்ண முடியுமா? எனவே உங்கள் வீட்டை முதலில் மாற்றான் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். உங்கள் ஊரைச் சுற்றியுள்ள எதிரி இந்தியா, உங்கள் வீட்டைச் சுற்றியுள்ள எதிரி திராவிடன். உங்கள் வீட்டை விடுவித்தால்தான் உட்கார்ந்து பேசக்கூட உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலையின் அவசியத்தை பற்றி பாசறைகள் நடத்த முடியும். புரட்சிக்கு இவை முன் தேவைகள். புரட்சி பற்றி உங்களுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் பாடம் நடத்த வேண்டியுள்ளது ஒரு கெடு வாய்ப்பே. இந்தியாவிலிருந்து விடுதலை பெறுவதுதான் முதன்மை இலக்கு என்கின்றீர்கள். மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, மணிப்பூரி, அஸ்ஸாமி என்று பல தேசிய இனங்களும் தான் இந்தியாவில் அடிமைப்பட்டு கிடக்கின்றன. ஆனால் அங்கெல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்களே ஆட்சி செய்கின்றனர். இங்கே நம் தேசத்திலேயே நாம் மாற்றானுக்கு அடிமையாயிருப்பது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இதை ஒரு அசிங்கம் என்று நீங்கள் கருதவில்லையா? எங்களை பொறுத்த மட்டில் தமிழர்கள் பிறர் காலடியிலிருந்து மீட்கப்பட்டு ஓரினமாக கட்டமைக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரே வழிதான் ஆதிக்க ஆற்றல்களை அகற்றிவிட்டு தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்பது. அதன் பிறகே ஏனைய விடுதலை பற்றி சிந்தித்து செயலாக்க முடியும். இதுவே பேருண்மை. பக்தவச்சலம், காமராசர் போன்றோரெல்லாம் தமிழர்கள்தானே? அவர்கள் தமிழர் நலனுக்கு எதிராக நடக்கவில்லையா என்று கேட்கின்றீர்கள். அவர்களெல்லாம் எங்களது பார்வையில் பிறப்பால் மட்டுமே தமிழர்கள், வாழ்ந்த முறையால் தமிழர்கள் அல்ல. அதோடு இந்தியாவை பற்றி அன்றிருந்த புரிதல் வேறு, இன்றுள்ள புரிதல் வேறு. இதையெல்லாம் கருத்தில் எடுக்காமல் கட்டுரை எழுதலாகாது. காமராசர் என்ற தமிழர் குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறது என்று சொன்னதால் தானே முல்லை பெரியாறு உரிமையை இழந்தோம் என்று கேட்கின்றீர்கள். அவர் நம்பிய இந்தியா நம்மை கைவிட்டது. அதே தவறைத்தானே நீங்களும் செய்கின்றீர்கள். குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று காமராசர் சொன்னதற்கும், கன்னடனாவது தெலுங்கனாவது எல்லாம் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. தனது வீட்டில் தெலுங்கு பேசும் ஒருவரை தமிழர் என்று நீங்களே தன்னிச்சையாக சான்றளித்து விட்டால் அவர் முழு தமிழாகி விடுவாரா? அட, அவர்கள் கூட இன்று தம்மை தமிழர்கள் என்று ஒத்துக்கொண்டுள்ளார்களா? திருச்சி நேரு, ரெட்டிகள், நாயுடுகள், தெலுங்கு செட்டியார்கள் முறைகளைக் கொண்டு தெலுங்கர் மாநாடு நடத்தியது அவர்கள் தமிழர்கள் என்று ஒத்துக்கொண்டதாலா? இத்தகைய கொள்கை வைத்துள்ள உங்களை 21ஆம் நூற்றாண்டின் காமராசர் என்று அழைக்க வேண்டும். இந்த கொள்கை ஒரு தற்கொலை கொள்கை. பிராமணர்களால் தமிழுக்கும் தமிழருக்கும் ஏற்பட்ட தீங்குகள் அவர்களால் தனியாக நிகழ்த்தப்பட்ட தீங்குகள் அல்ல. அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து ஆதரவு கொடுத்த தெலுங்குகளுக்கும் அதில் பெரும்பங்கு உண்டு. ஆனால் பிராமணர்களை சாடும் நீங்கள் தெலுங்குகளை சாடுவதில்லையே. தெலுங்கர்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியதோ? ஒரு சமூகத்தின் வரலாற்றை மீளாய்வு செய்யாமல் விடுதலைக்கு போராட முடியாது. அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் தெலுங்கர்களின் ஆட்சியை பற்றிய மீளாய்வை உங்களது கட்சி மேற்கொண்டதா இல்லையா? உங்களது கட்சியில் மாற்றினத்தர் ஆதிக்கம் உள்ளதால் தானே அத்தகைய மீளாய்வை நீங்கள் மேற்கொள்ளவில்லை. எங்களது நிலைப்பாடு சிறந்தது என்பதற்கு இது ஒன்றே சிறந்த சான்றாக இருக்கும். நம்மை ஆதிக்கம் செய்த இனத்தை உடன் வைத்துக்கொண்டு இந்தியாவிலிருந்து விடுதலைக்கு போராடுவது செக்கு மாட்டை பூட்டி நெடும்பயணம் செல்ல முயல்வதற்கொப்பாகும். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சரடுவிட்ட திமுகவிலிருந்து வந்த வைகோ, வாஜ்பாய் அரசு பொடா சட்டம் கொண்டு வந்தபோது பாராளுமன்றத்தில் அதை ஆதரித்து பேசினார். இத்தனைக்கும் ஃபருக் அப்துல்லா இவரை அணுகி, இந்த சட்டம் ஒடுக்கப்பட்ட இனங்களை நசுக்க கொண்டு வரப்படும் சட்டம், இதற்கு ஆதரவு தாராதீர்கள் என்று கேட்டுக்கொண்ட பிறகும் கூட வைகோ பொடாவை ஆதரித்துத்தான் பேசினார். அவருக்கு இயற்கையின் தண்டனையாக சட்டம் வந்த வேகத்திலேயே பொடாவில் கைது செய்யப்பட்டு 19 மாத கால சிறை தண்டனையும் பெற்றார். பிறகு ஏதோ பெற்றுக்கொண்டு தன்னை சிறையில் அடைத்த உடன்பிறவா ஆரிய சகோதரிடமே சரணடைந்தார். தேசிய இனங்களின் விடுதலையில் அக்கறையுள்ள ஒருவன் பொடாவுக்கு ஆதரவாக இருக்க முடியுமா? மணியரசனார் அவர்களே, அவர்கள் எல்லோரும் தெளிவாகவே இருக்கின்றனர். பெரியாரிசத்தாலும் போலி கம்யூனிஸ்டாலும் குழம்பி போய் தெளிவில்லாமல் தமிழ் மக்களை குழப்புவது நீங்கள்தான், நீங்களேதான். உலகெல்லாம் உள்ள மக்கள் தமிழன் என்ற ஆதி மரபணத்தைச் சேர்ந்தவர்களே. அவர்கள் இன்று பல மொழியினங்களாக பிரிந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரையும் தமிழர் உலகம் தனது உடன்பிறப்புகளாகவே கருதுகிறது.
அவர்களில் யார் வேண்டுமானாலும் தன்னை தமிழனாக முழுமையாகவும் உண்மையாகவும் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினால் அதை தமிழர் உலகம் ஏற்றுக்கொள்கிறது, அவர்களை தமிழராகவே கருதுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வாழும் பிற மொழியினர் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்த விரும்பவில்லை என்றால் அது அவர்களின் உரிமை. அத்தகையோருக்கு ஆளும் உரிமையை தவிர அனைத்து தனிமனித உரிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். அவர்களின் மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு ஆளும் அதிகாரம் தருவது நியாயமானது என்று நாங்கள் கருதினாலும் அண்டை தேசங்களில் உள்ள தமிழருக்கு அத்தகைய நிலை மறுக்கப்படுவதால் இங்கும் அத்தகைய உரிமைகளை மாற்றீட்டாளருக்கு மறுப்பதே சரியான தீர்வாகும். எனவே எங்களை மனுவாளர்களோடு இணைத்து பேசும் உங்களது நெருப்புக்கோழி தந்திரம் தேவையற்றது. நாவலர் நெடுஞ்செழியன், இனமான பேராசிரியர் அன்பழகன் தமிழர்கள்தானே, அவர்கள் கிழித்தது என்ன என்று கேட்கின்றீர்கள். மீண்டும் எங்களது வரையறைப்படி அவர்கள் பிறப்பால் தமிழர்கள் மட்டுமே. நீங்கள் போலி கம்யூனிச கோட்பாட்டில் மாட்டிக்கொண்டதைப் போல அவர்கள் திராவிடம் என்ற புதை சேற்றில் மாட்டிக்கொண்டவர்கள். மருத்துவர் திருமா போன்றவர்கள் ஆரிய திராவிட கிடுக்கி வலையில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் தவிக்கின்றனர். தமிழகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டு தமிழராட்சி தமிழகத்தில் ஏற்பட்டிருந்தால் அன்பழகன்களோ சிதம்பரங்களோ மருத்துவர்களோ திருமாக்களோ திசை மாறி இருக்க மாட்டார்கள். தமிழரின் பெருமைமிகு வரலாறு, தமிழரின் அடிமை வரலாறு போன்றவை போதிக்கப்பட்ட விழிப்புணர்வு கொண்ட தமிழ்ச் சமூகம் நல்ல தலைமைகளையே கொடுக்கும். வள்ளுவனை, தொல்காப்பியனை, கரிகாலனை, ஔவையாரை, ராசராசனை, வள்ளலாரை, மயனை, இளங்கோவை, பக்குடுக்கையாரை, காசினவழுதி பாண்டியனை, சேரன் செங்குட்டுவனை, மாசாத்தனை, திருமூலனை, பாரியை, பாவான, அயோத்திதாசனை போன்ற பல்லாயிரக்கணக்கான பெருமிகு நாயகளை உருவாக்கிய சமூகம்தான் தமிழ்ச் சமூகம். தமிழகத்தை தமிழரை ஆண்டால்தான் இத்தகைய எண்ணற்ற புதிய ஆற்றல்களை உருவாக்க முடியும். திராவிட ஆட்சி தொடர்ந்தால் எண்ணற்ற குடிகாரர்களை உருவாகுவர். எங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் எதிர்காலம் பற்றி எங்களுக்கு நல்ல நம்பிக்கை உள்ளது. பெரியாரிசம், இந்திய மார்க்சிசம் போன்ற தமிழர் விரோத கருத்தியர்கள் உங்களை பிடித்து ஆட்டுவதாலும் உங்களின் சிந்தனைகளும் அதே துணியில் உள்ளதாலும் தான் உங்களால் சாதக நோக்கில், அதாவது பாசிட்டிவாக சிந்திக்க இயலவில்லை. பெரியாரிசம், இந்திய கம்யூனிசம் எல்லாம் நீரிழிவு நோய் போல அதை பிடித்தவரை கடைசி வரை விடாது. அது பலவேறு புதிய நோய்களின் தோற்றுவாய்களாகவும் இருக்கும். நீங்களும் நோய்வாய்ப்பட்டுள்ளீர்கள். அதை உணர்வது முதல் கட்டம், நோய் தீர முனைவது அடுத்த கட்டம். எங்களை பொறுத்தவரை தமிழினம் காக்கப்பட வேண்டும். அதற்கு உறுதுணையாய் உள்ளவர்களை தாங்குவோம். மற்றபடி எந்த தனி மனிதனோ இயக்கமோ எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. எங்களையும் சேர்த்தே சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் தமிழன் மீண்டெழும்போது இப்போது நீங்கள் போடும் முட்டுக்கட்டை போல பல முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்றன. அவற்றில் இதுவரை தமிழினம் தடுக்கி விழுந்ததைப் போல இனியும் தடுக்கி விழ விடமாட்டோம். அது உறுதி.